பஞ்சபூதங்கள்ல பார்த்தோமானால் நடுவுல வரக்கூடியது யாருன்னா அண்ணாமலையார் தான். அந்த நெருப்புக்கு என்ன சக்தி அப்படின்னு பார்த்தோமானால் எதை நீங்க அதுல அழித்தாலுமே தூய்மைப்படுத்தக்கூடிய சக்தி இருக்கு, பஸ்மமாக்கிறது. நம்முடைய கர்ம வினைகளை போக்கக்கூடிய சக்தி அண்ணாமலையார். அருணாச்சலம்னு அவருடைய பெயர். அருணம்னா நெருப்பு, மலை, அச்சலம்னா மலை அப்படின்னு இருக்கு. ருணம்னா கடன்னு பேர். நம்முடைய பூர்வ ஜென்ம வினைகள் எல்லாம் அந்த ஒரு கடனா இருக்கான், நமக்கு கடனா இருக்கான். எவ்வளவு கடன்னு நமக்கு தெரியல. பொதுவா நீங்க பேங்க்ல நீங்க போனீங்க, பேங்க்ல போய் பணம் போடுறீங்க, ஒரு 10,000 ரூபாய் போடுறீங்க, நீங்க ஒரு 10 வருஷம் கழிச்சு எடுக்கிறீங்க, உங்களுக்கு என்ன கிடைக்கும்? அந்த 10,000 ரூபாய் அதோட சேர்ந்து வட்டி என்ன எவ்வளவு இருக்கோ அவ்வளவு கிடைக்கும். சரி, நீங்க போட்ட 10,000 ரூபாய் அதே ரூபாய் இருக்குமா? அதோட வேல்யூ இருக்குமா? அதோட வேல்யூ தான் இருக்கும். அந்த ரூபாய், அந்த நோட்டு இருக்காது. இல்ல, அது சரியா? ஆமா. இத நம்ம புரிஞ்சுட்டோம்னா நம்ம கர்ம வினைகளை பத்தி புரிஞ்சுப்போங்க. ரொம்ப எளிமையா உங்களுக்கு சொல்றேன். இப்ப நம்ம நினைக்கிறோம், நான் இந்த 10,000 ரூபாய் போடுறேனே அந்த நோட்டு அப்படின்னு நினைக்கிறோம். இந்த வேல்யூ, 10,000 ரூபாயோட வேல்யூக்குரிய இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு கிடைக்கிறது. சரியா இல்லையா? நான் எளிமையா புரியறதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே புரியறதுக்கோசம் சொல்றேன். இதெல்லாம் தத்துவங்கள், உயர்ந்த தத்துவங்கள், லௌகிகமா புரியறதுக்கோசம் இந்த எக்ஸாம்பிள் சொல்றேன். அது மாதிரி நம்ம செய்யக்கூடிய புண்ணிய பாபங்கள் நம்ம சரீரத்தோடயே வந்துட்டு இருக்குங்க ஐயா. எவ்வளவு வரும்னா நம்ம மோட்சம் அடைகிற வரைக்கும் வரும். மோட்சம் அடையறதுக்கு புண்ணியமும் இருக்கக்கூடாது, பாப்பமும் இருக்கக்கூடாது, நில் பேலன்ஸ். அதை அழிக்கக்கூடியவர், அதாவது அந்த கர்ம வினைகளை போக்கக்கூடியவர் பார்த்தோமானால் அண்ணாமலையார் அப்படின்னு நம்ம அந்த மலையே அங்க ஏற்கனவே நம்ம அந்த அருணாச்சலம் ஸ்காந்தத்துல இருந்தும் பார்த்தோம். நம்ம அந்த மலையே சிவனே மலை. அங்க அவரு தேவர்கள் எல்லாம் சேர்ந்துதான் இப்ப இருக்கிற ஆலயத்தை நிர்மாணம் பண்ணிருக்கா. அங்கேயும் சுயம்புவான சுவாமி சுயம்பு லிங்கம் மட்டும் பார்த்தா ஷேப் இருக்காது. சுயம்புனா தானாக தோன்றியது, தான் தோன்றி. அந்த தானாக தோன்றியதுன்றதுனால அங்க சுவாமிக்கு அந்த லிங்கத்துக்கு ஷேப் இருக்காது. மேல ஆவுடையார் பிற்காலத்துல சேர்ப்பாங்க. அது ஒரு எப்படி ஒரு மரம் வருதோ அது மாதிரி அங்க சிலா ரூபமா சுவாமி வந்துருவார். பல ஆலயங்கள் நீங்க சுயம்பு கஷேத்திரம்னா நீங்க போய் பார்த்தா தெரியும். ஐயா பல கஷேத்திரங்கள் பார்க்கலாம், அங்க பார்த்தா அது இருக்கும். அப்புறம் இந்த ஆவுடையார் மட்டும் பிற்காலத்துல அவ சேர்த்திருப்பேன்.